எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுது போல்தான் எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்பதை முதலில் தீர்மானியுங்கள். தீர்மானம் செய்ததை எழுதுங்கள். எழுதியதை செயலாற்றுங்கள். எழுதுவதுக்கு மறந்துட்டேன், இல்லை நான் பஸ்ஸில் வந்தேன், ட்ரெயினில் வந்தேன், இந்த புருடாலாம் வேணாம். கையில் இருக்கிற மொபைல் இருக்குல்ல, அதிலே ரெக்கார்டு இருக்குது, அதை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. யாரும் தப்பாக நடத்துக்க மாட்டாங்க. முன்ன சொன்னேன்னு தனியாக தான் சிரிக்கக்கூடாது. பார்த்துக்க. எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் மறக்கும் பட்சத்தில் சோம்பேறித்தனம் உருவாகும். தோல்வியை நிச்சயமாக அடைவீர்கள். அதே மாதிரி எந்த ஒரு வேலை செய்ய முடிவு பண்ணிட்டீங்கனாலும் அதை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும். அதை பண்ணலைன்னா தோல்வி உங்களை நிச்சயமாக பற்றி கொள்ளும். படுப்பதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 1000 தடவை சொல்லுங்கள், 100 தடவை சொல்லுங்கள், 200 தடவை நான் என்னால் வெற்றி பெற முடியும்னு. அப்புறம் அதை விட என்ன வேலை? சினிமா பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல. வெற்றி பெறுனா பண்ணுங்க. ஓகே. இப்போது ஒரு கம்பெனி, நீங்களாம் கேள்விப்படுவீங்க, ஜிலட் அப்படின்னு சொல்ல ஷேவிங் பிளேடில் பண்ணுங்க. அங்கே ஒரு கோல்மென்ஸ் மில்லர் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதை அப்படியே ஒருத்தர் அங்கே வேலை பண்ணவர் விலைக்கு வாங்கிட்டார். வேலை வாங்கிட்டு அதை விலைக்கு வாங்கி அதில் சில மாடிஃபிகேஷன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னாக்கா, இது என்னத்தோட பண்ணிட போகிறான் இவன், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு சிங்கிள் பிளேடு வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், டபுள் பிளேடு ஆக்கினார். அப்புறம் அந்த டபுள் பிளேடுக்கு உள்ள இந்த முடியெல்லாம் மாட்டிக்கும் தெரியுமில்ல, ஷேவிங், அதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பின்னு மாதிரி ஒன்று பண்ணார். அதை பிடிச்சி அமுத்தினோடனே அதில் உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் வெளில வர மாதிரி பண்ணார். அப்படி ஒரு ஐடியா பண்ணார். அடுத்தது இன்னொரு ஐடியா பண்ணார். 3 பிளேடு கொண்டு வந்தார். அதுவும் நல்ல ஓட்டம். அப்புறம் 4 பிளேடு கொண்டு வந்தார். செம தூக்கு பிஸ்னஸ்ஸு பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. உடனே இந்த ஷேவிங் இந்த புஃப்னு அடிக்குமே கிரீம், ஃபோம்லாம், அதெல்லாம் கொண்டு வந்தார். நல்லா ஓடிச்சு. திடீர்னு ஏன் நம்ம இந்த 5 பிளேடை உருவாக்கக்கூடாது, 5 பிளேடை உருவாக்கணும் முடியும்னு நினச்சார். அவ்வளோதான். முடியும்னு நினச்சாரும் முடியுது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய ரெவல்யூஷனையே உருவாக்கிட்டார். எங்கே பார்த்தாலும் கிலட் 5 பிளேடோட ஓட்டாமல் அது ஷேவ் பண்ணால் வழன்னு இருக்கும். ஒரு முடியை பார்க்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை வாங்குறவன் எவனுமே ஐயோ இது விலை இவ்வளவா அப்படின்னு, 400 ரூபா 500 ரூபா ஒரே ஒரு பிளேடு மட்டுமே 400 ரூபா நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அது வரும் ஒரு 10 ஷேவு. நீங்கள் 30 ரூபா போட்டு அவர் வெளியில் போய் ஷேவ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கணக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த மாதிரி கணக்கு போடுங்க. ரெவல்யூஷன். செய்வதை வித்தியாசமாக செய். ஒன்றையே பண்ணி மல்லு கட்டிகிட்டு இருக்காதிங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன மாறும்னு யோஜனை பண்ணணும். அவன்தான் பெரிய பெரிய ஆட்களாக மாறுவான், பெரிய பெரிய வியாபாரியாக மாறுறான். அதே மாதிரி உங்களோட தேவைகளை அறிந்து அதை டெவலப் பண்ணுறவன் தான் பெரிய வியாபாரியாக மாறும். இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், ராம்ராஜ் அப்படின்னு ஒருத்தர், என்ன வெள்ளை வேட்டிக்கு இவ்வளோ காசா, ரொம்ப அநியாயங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரட்டி பார்த்துட்ருப்பான். வெள்ளைன்னு இருக்கும். சும்மா பால் வெள்ளை, பாலுன்னா அதோட ஜாஸ்தி வெள்ளையோட டோட்டல் அவங்க தான். அதாவது வெள்ளைங்கிறது என்னங்கிறது அவங்க தான் நிரூபிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டார் அவர். பார்த்தாங்க, வெள்ளை வேட்டி, சும்மா வெள்ளை ஷர்ட்டு, விலை ஜாஸ்தி அப்படின்னானுங்க. அப்புறம் ஏன் வாங்க போகிறேன், போகும்போது அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க விலை அப்படின்னு சொல்லி 10 ஷர்ட்டு கொடுங்க,
ஒரு 5 வேட்டி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவான். விலை ஜாஸ்தி இல்லை, வாங்க மாட்டான். ஏன்? குவாலிட்டி. பாரு, அவன் வந்து இன்றைக்கி அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு போனால் ஒரு மெஜஸ்டிக் லுக்கு அவங்களோடது. பார்த்தங்க, இதுலேருந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏன் உருவாக்கக்கூடாது? அந்த ஷர்ட்டில் கலர் ஷர்ட்டையும் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு 4-5 10 ஏதோ 5 8 10 விதமான கலர் ஷர்ட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. சும்மா அதை போட்டால் மெஜஸ்டிக்காக இருக்குது. சும்மா துணிலாம் ராமராஜ் ஷர்ட் போட்டு அப்படி இல்லைன்னா அது மாதிரி அந்த லெவலுக்கு இருக்குது அவங்களோட. அவங்க தான் ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆரம்பித்தாங்க, மறக்க முடியாது. நல்ல அருமையான கோர் காம்பீட்டன்ஸ் அப்படின்னு பாருங்கள். அவங்க வந்து அந்த லைன்லேயே வேஷ்டி கொண்டு வந்தாங்கல்ல, உடனே ஒரு சின்ன சேஞ்சு, வேட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ கொண்டு வந்துட்டாங்க. அடனடா ஒட்டிக்கோ கட்டிக்கோங்க நான் சொல்லிட்டு போனேன். அடுத்தது என்ன, அதுக்குள்ளே வந்து ஒரு பாக்கெட் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஏதாவது மொபைல் கேபிள் பர்ஸ் வச்சுக்கிறோமா, என்னடா அது வேஷ்டியில் போய் பாக்கெட்டா? ஆமாம், வேஷ்டியில் பாக்கெட்டு. அட இது என்னப்பா இது அப்படின்னா, பட்டு ஷர்ட்டுங்க, பட்டு கலரில் பட்டு மாதிரி இருக்குது, பட்டே தான். அதுவும் விற்றுட்ருக்காங்க. கோர் காம்பீட்டர்ஸ் உனக்கு என்ன தேவைங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது அதில் கலர் ஷர்ட்டு முடிஞ்சு போச்சு, நல்ல வேஷ்டி முடிஞ்சு போச்சு, ஒட்டிக்கோ கட்டிக்கோ பேடம்னா அதுக்கு இருந்தாலும் ஒரு பெல்ட்டு கொடுக்குறாங்க, அதையும் கட்டிக்கிட்டா அவுந்து விடாது அப்படின்னு வருது. ஆனால் அதுவே தேவையில்லை. உடம்பு மெல்லிஸாக இருக்கும், குண்டாக இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. மெல்லிஸாக இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, வெயிட் கம்மியாக இருக்கவங்க. பாக்கெட்டுக்கு பாக்கெட் ஆச்சு. அது என்னப்பா அது சல்வார் கமிஷா? அது நீங்கள் தான் அவர் பஞ்சகச்சங்க அப்படியே இது. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்து பஞ்சகச்சம் கட்டுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அதுவும் பார்த்தா ஒட்டிக்கோ கட்டிக்கோ எலாஸ்டிக் சிட்டியோட அதுவே வேறு போட்டு கோர் காம்பீட்டன்ஸ். அதுலேயே அந்த ப்ராடக்ட்லேயே அதுலேயே என்னென்ன வேணும் எப்படி அப்படின்னா, இந்த சைட்லேருந்து அதாவது பையர் சைட்லேருந்து நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறத அவங்க மற்றவங்க யோசனை பண்ணுறாங்க. அவ்வளோதான். இந்த யோஜனை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்து ப்ராடக்ட் டெவலப் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் டெவலப் ஆக உங்களோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள் கஸ்டமர் பேஸ் ஜாஸ்தி ஆக சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகுது. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. இதானே நான் எதிர்பார்த்தேன், அதுதான் எதிர்பார்த்துருங்க. ப்ராஃபிட் வேணும், நல்ல வியாபாரம் பண்ணணும், செழிப்பாக வாழணும், அவ்வளோதானே. அதை அவர் பண்ணிட்டார். ஒரு அப்பா 4 இட்லி கொடுப்பா அப்படின்னு, 2 இட்லி கொடு முதல்ல. என்னைக்கு இட்லி வேண்டா வெறுப்பா, அது மேலே ஒரு சட்னி வேண்டா வெறுப்பா, அது மேலே ஒரு சாம்பார். என்ன அது சார் யோஜனை பண்ணலாம் பாரு. ஒரு டீஸ்பூன், அந்த டீஸ்பூன் நீட்டாக இருக்கும், வெந்நீரில் க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஜம்முன்னு இட்லிக்கு சாம்பாருக்கு ஒரு கப்பு, சட்னிக்கு ஒரு கப்பு, பச்சை சட்னிக்கு ஒரு கப்பு. என்ன அது தக்காளி கொச்சுங்க சாப்பிடுங்க. ஓகே, இது என்ன அது இட்லி பிடிக்க சாப்பிடு. எதை சாப்பிட்றது உள்ளது, எதையும் சாப்பிட விடணும், எல்லாத்தையும் கட்டிட்டு தான் வரணும். என் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், நீ வருவேன், நானாக நீ வருவேன். உண்மை தான். வந்திக்க சரவணா பவன் எப்படி வந்துச்சு? அப்படி தாங்க நீ கோர் காம்பீட்டன்ஸ். அதாவது நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்க சைட்லேருந்து நீங்கள் வந்து யோஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெற்றி உங்களை தேடி தானாக வரும். இன்றைக்கி யார் வந்து அதோட வேல்யூ காஸ்ட் என்ன ஆச்சுன்னு யார் பார்த்தா? யாருமே பார்க்கலையே. எல்லாருமே உடனே என்ன செய்கிறாங்க, உடனே அங்கே வந்து உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தான் சாப்பிட்றாங்களே ஒழிய யாரும் வந்து
வேஷ்டி இன்னும் 4 வேட்டி வாங்குறானே தவிர ராமராஜில் போய் அவன் ஒன்றும் போலியே. அப்போ என்ன மீனிங் அது? குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி. அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன். அடுத்தது என் ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. அடுத்தது நீங்கள் என்ன யோஜனை பண்ணுவீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வெற்றிக்கு என்னங்க குறைச்சல்? எதையுமே சிந்தியுங்கள், வித்தியாசமாக சிந்தியுங்கள். வெற்றிகள் உங்களை தானாக தேடி வரும். 1000 முறை சொல்லுங்கள், என்னால் வெற்றி பெற முடியும். வைப்ரேஷன் அட்டாக் பண்ண உங்களை. படுத்துக்கும் போது தான் சொல்லுங்கள், நான் வெற்றி பெறுவேன். வெற்றி உங்களை தேடி வரும். பாப்பா மீண்டும்.